கர்த்தரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சகோதரி எஸ்தர் எட்வின் பிஜிஎம் ஊழியத்தின் சார்பிலே அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன். சங்கீதம் 68:35 இஸ்ரவேலின் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு பெலனையும் சத்துவத்தையும் அருளுகிறவர் என்று பார்க்கிறோம். சோர்ந்து போகிறவனுக்கு பெலன் கொடுக்கும் ஜீவனுள்ள தேவனாயிருக்கிறார். இந்த நாளிலும் கூட தேவன் எப்படிப்பட்ட பலத்தை நமக்கு தருகிறார் என்று வேதத்திலிருந்து பார்க்கலாம். முதலாவதாக எண்ணாகமம் 23:22 காண்டா மிருகத்துக்கு ஒத்த பெலன் என்று பார்க்கிறோம். காண்டா மிருகத்தின் பெலன் அதன் கொம்புகளில் உள்ளது. இந்த காண்டா மிருகத்துக்கு ஒத்த பெலன் யாருக்கு தருகிறார்? இது தேவனால் அழைக்கப்பட்டவர்களுக்கு கொடுக்கிற உன்னத பெலன். தேவன் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வந்து காண்டா மிருகம் போல பெலன் கொடுத்தாராம். அவர்களை வழிநடத்தின மோசேக்கு அந்த பெலன் இருந்தது. மோசே மரிக்கும் போது 120 வயதாய் இருந்தும் அவன் கண் இருளடையவும் இல்லை, அவன் பெலன் குறையவும் இல்லை என்று பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களிலே பலவீனப்பட்டவர்கள் ஒருவனாகிலும் இருந்ததில்லை என்று பார்க்கிறோம். என் அன்பு பிள்ளையே, நீங்களும் நானும் தேவனால் அழைக்கப்பட்டு உளையான பாவ சேற்றில் மூழ்கி எகிப்தின் அடிமையாயிருந்த நம்மை தூக்கி எடுத்து பரம கானானுக்கு நேராக பிரயாணத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். இப்படி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடத்துக்கு அழைக்கப்பட்டவர்களுக்கு கொடுக்கும் பெலன் தான் காண்டா மிருகத்துக்கு ஒத்த பெலன். பாவத்தை விட்டு பரிசுத்தத்தை நோக்கி ஓடுகிறவர்களுக்கு கொடுக்கிற பெலன் தான் காண்டா மிருகத்துக்கு ஒத்த பெலன். நீ கர்த்தரால் பிரித்தெடுக்கப்பட்ட பிள்ளை என்பதை அறிந்து கொள். எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்பது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற அடிச்சுவடுகள் நம்முன் வைத்து சென்றிருக்கிறார். அந்த அடிச்சுவடுகளை பின்பற்றி பாவத்தை எதிர்த்து பாவத்தை ஜெயித்து ஆண்டவருக்காக வாழும் பெலன் தான் இந்த காண்டா மிருகத்துக்கு ஒத்த பெலன். இரண்டாவதாக கழுகை போல பெலன். ஏசாயா 40:31 கழுகு போல பெலன் கொடுக்கிறாராம். இந்த பெலன் யாருக்கு கொடுக்கிறார்? கர்த்தருக்கு யார் காத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு தேவன் கொடுக்கும் உன்னத பெலன் தான் இந்த கழுகுக்கு ஒத்த பெலன். சில நேரங்களில் நம் கூடுகளை கலைப்பது போல சில சாதகமான சூழ்நிலைகளை கொஞ்சம் அசைத்தால் ஏன் ஆண்டவரே என்று அலறி அடித்துக் கொண்டு இருக்கும் போது அவர் கண்டும் காணாதவர் போல இருக்கும் நோக்கம் நாம் அவரில் பெலன் கொள்ள வேண்டும், கழுகை போல பறக்க வேண்டும், அவரோடு இணைந்து கொள்ள வேண்டும் என்பது தான் அவரது நோக்கம். ஏன் என் வாழ்க்கையில் தாமதம், எங்கும் பதில் சொல்ல முடியாதபடி அவமானம் என்று நினைக்கும் என் அன்பு பிள்ளையே, நீங்கள் ஒரு மனிதனுக்காக காத்திருக்கவில்லை, தேவனுக்காக காத்திருக்கிறபடியால் உன் நம்பிக்கை வீண் போகாது. எல்லாவற்றிற்கும் முடிவை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். உன் பிள்ளையை குறித்து கவலையோடு இந்த செய்தி கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்களா? நிச்சயமாகவே உன் நம்பிக்கையை பலப்படுத்துவார். நீ நம்புகிறது அவராலே நிச்சயம் வரும். இதுதான் கழுகுக்கு ஒத்த பெலன். மூன்றாவதாக ஆபக்குக் 3:19 மான்களை போல பெலன். என் கால்களை மான் கால்கள் போல உறுதியாக்கி, மான்கள் துள்ளி குதித்து ஓடி பள்ளம் மேடு எல்லாவற்றையும் தாண்டி பெலன் கொள்ளுகிற கால்கள் இந்த மான் கால்களுக்கு உண்டு. இந்த மான் கால்களின் பெலன் எல்லாருக்கும் உரியது இல்லை. தேவனிடத்தில் யார் உறுதியாய் இருக்கிறார்களோ அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பெலன் மான் கால்களின் பெலன். கர்த்தர் நிச்சயமாக எனக்கு செய்வார், அந்த உறுதி வேண்டும். எது இல்லாமல் போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். இது தேவனிடத்தில் உறுதியை காட்டுகிறது. கிறிஸ்துவை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? எது வந்தாலும் என்னை பிரிக்க முடியாது என்று நிலைத்திருப்பது தான் மான் கால்களுக்கு ஒத்த பெலன். என் தேவ பிள்ளையே, எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். உயரமான ஸ்தலத்தில் உங்களை நடத்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்னோடு கூட சேர்ந்து செபிப்பீர்களா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் கூட உம்மால் அழைக்கப்பட்ட ஜனங்களுக்கு காண்டா மிருகத்துக்கு ஒத்த பெலனும், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு கழுகு போல பெலனும், எந்த சூழ்நிலையிலும் உம்மிடத்தில் உறுதியாயிருப்பவர்களுக்கு மான் கால்கள் போல பெலனும் கொடுத்து பலப்படுத்துகிறதற்காக நன்றி அப்பா. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.